ஓம் சாந்தி. டிசம்பர் 25, 2023. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உபகாரியாக இருக்கின்றார். எனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களை பின்பற்றாமல் இருப்பதற்கான சாக்கு போக்குகள் எதனையும் கூறாமல் சதா தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். கேள்வி: தீவிரமான பக்தி செய்வதிலிருந்து கிடைக்கும் பேறுகளுக்கும் தீவிரமாக கற்பதனால் கிடைக்கும் பேறுகளுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன? பதில்: தீவிரமான பக்தி செய்வதால் நீங்கள் காட்சிகளை மாத்திரமே பெறுகின்றீர்கள். உதாரணமாக, ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சிகளைக் கண்டு நடனமும் ஆடக்கூடும். ஆனால் அவர்கள் வைகுந்த தாமத்திற்கு அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமத்திற்கு செல்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் தீவிரமாக இக்கல்வியை கற்பதனால் உங்கள் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. இக்கல்வியின் மூலம் நீங்கள் வைகுந்த தாமத்திற்கு செல்கின்றீர்கள். பாடல்: இன்றில்லாவிடின் நாளை முகில்கள் கலைந்துவிடும். ஓ அலைந்து திரியும் இரவு பயணியே, இப்பொழுது காலை நேரம், நாங்கள் வீடு திரும்புவோம். ஓம் சாந்தி. நாங்கள் வீடு திரும்புவோம் என கூறியவர் யார்? ஒருவரது குழந்தை முகம் கோணி வீட்டை விட்டு சென்று விட்டால் அவரது நண்பர்களும் உறவினர்களும் அவர் பின்னால் சென்று அவர் ஏன் முகம் கோணுகின்றார் என வினவி, நாங்கள் இப்பொழுது வீடு செல்வோம் என கூறுகின்றார்கள். இங்கும் கூட எல்லையற்ற தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் விளங்கப்படுத்துகின்றார். தந்தையும் தாதாவும் இருக்கின்றனர். லௌகீக தந்தையுடன் ஆன்மீக தந்தையும் இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, நாங்கள் இப்பொழுது வீடு செல்வோம். இப்பொழுது இரவு முடிவடைந்து பகல் வருகின்றது. இவை ஞான விஷயங்களாகும். பிரம்மாவின் இரவையும் பிரம்மாவின் பகலையும் பற்றி விளங்கப்படுத்துபவர் யார்? தந்தை இங்கிருந்தவாறு பிரம்மாவிற்கும் பிரம்மா குமாரர்கள் குமாரிகளான உங்களுக்கும் விளங்கப்படுத்துகின்றார். அரை கல்பத்திற்கு சீரழிந்த ராஜ்யமான ராவணனின் தூய்மையற்ற ராஜ்யமாகிய இரவு உள்ளது. ஏனெனில் மக்கள் அசுர கட்டளைகளையே பின்பற்றுகின்றார்கள். நீங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றீர்கள். ஸ்ரீமத்தும் மறைமுகமானது. தந்தையே வருகின்றார் என்பதை நாங்கள் அறிவோம். அவரது வடிவம் ராவணனுடைய வடிவத்திலிருந்து வேறுபட்டது. அவன் 5 விகாரங்களாகிய ராவணன் என அழைக்கப்படுகின்றான். ராவண ராஜ்யம் இப்பொழுது முடிவடைய உள்ளது. பின்னர் கடவுளின் ராஜ்யம் இருக்கும். அவர்கள் ராம ராஜ்யத்தை பற்றி பேசுகின்றார்கள். அவர்கள் சீதைக்குரிய ராமரின் பெயரை உச்சரிப்பதில்லை. அவர்கள் மணி மாலையை உருட்டியவாறே ராமா ராமா என உச்சரிக்கும் பொழுது பரமாத்மாவாகிய கடவுளையே நினைவு செய்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவரின் பெயரை உச்சரிக்கின்றார்கள். ராமர் என்றால் கடவுள் என்பதாகும். அவர்கள் மாலையின் மணிகளை உருட்டும் பொழுது எந்த மனிதர்களையும் நினைவு செய்வதில்லை. வேறு எவருமே அவர்களது புத்தியில் பிரவேசிக்க மாட்டார்கள். எனவே இரவு இப்பொழுது முடிவுக்கு வந்துள்ளது என்பதை தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இது கர்மக்ஷேத்திரம் ஆகும். அதாவது ஆத்மாக்களாகிய நாங்கள் சரீரங்களை எடுத்து எங்கள் பாகங்களை நடிக்கின்ற மேடையாகும். நாங்கள் ஒவ்வொருவரும் 84 பிறவிகளுக்கான பாகத்தை நடிக்க வேண்டும். அந்த உருவத்தில் குலங்களும் காட்டப்பட்டுள்ளன.
ஏனெனில் 84 பிறவிகளின் கணக்கும் இருக்க வேண்டும். நீங்கள் எந்தெந்த பிறவிகளில், எந்த ஜாதிகளில், எக்குலங்களில் வருகின்றீர்கள் என்பதும் காட்டப்பட வேண்டும். இதனாலேயே பல்ரூப வடிவம் காட்டப்பட்டுள்ளது. அனைத்திற்கும் முதலில் பிராமணர்கள் உள்ளனர். சத்திய யுகத்து சூரிய வம்சத்தில் மாத்திரம் 84 பிறவிகளும் இருக்க முடியாது. பிராமண குலத்திலும் 84 பிறவிகள் இல்லை. 84 பிறவிகளும் வெவ்வேறு பெயர்களுடனும் உருவங்களுடனும் வெவ்வேறு தேசங்களில் வேறுபட்ட நேரங்களில் இடம்பெறுகின்றன. அனைவரும் நிச்சயமாக சத்திய யுகத்து சதோபிரதான் ஸ்திதியிலிருந்து கலியுகத்து தமோபிரதான் ஸ்திதிக்கு கீழிறங்கி வர வேண்டும். அந்த காலப்பகுதியும் காட்டப்பட்டிருக்கின்றது. மனிதர்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். மனிதர்களால் இதனை புரிந்து கொள்ள முடியாது. எனவே தந்தை கூறுகின்றார், உங்களின் சொந்த பிறவிகளைப் பற்றி உங்களுக்கே தெரியாது. நானே அவற்றைப் பற்றி உங்களுக்கு கூறுகின்றேன். நாடகத்திற்கேற்ப நீங்கள் நிச்சயமாக அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் என்பதை தந்தை புரிந்து கொள்கின்றார். இப்பொழுது இது சங்கம யுகமாகும். கலியுகம் இன்னமும் குழந்தை பருவத்தில் உள்ளது என உலகம் கூறுகின்றது. அது அறியாமை எனும் காரிருள் எனப்படுகின்றது. நாடகம் ஒன்றில் உள்ள நடிகர்கள் 10 நிமிடங்களில் அந்நாடகம் முடிவடைந்துவிடும் என அறிந்திருப்பார்கள். அதே போன்று இதுவும் உயிரோட்டமான நாடகமே. இது எப்பொழுது முடிவடையும் என்பதை மக்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் கார் இருளில் இருக்கின்றனர். தந்தை கூறுகின்றார், குருமார்கள் மூலமாகவோ வேதங்கள் சமய நூல்கள் மூலமாகவோ அல்லது நோன்பு தபஸ்யா செய்வதன் மூலமாகவோ என்னை கண்டறிய முடியாது. அவை பக்தி மார்க்கத்திற்குரியவை. இரவு பகலாக்கப்படும் பொழுது, அதாவது எண்ணற்ற சமயங்கள் அழிக்கப்பட்டு ஒரே ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது நான் எனக்குரிய நேரத்தில் வருகின்றேன். உலக சக்கரம் முடிவடையும் பொழுதே என்னால் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிக்க முடியும். பின்னர் நேரடியாக ராஜ்யம் ஆரம்பமாகுகின்றது. நீங்கள் பின்னர் ஓர் அரசனுக்கு பிறப்பெடுப்பீர்கள் என்பதையும், அதன் பின்னர் படிப்படியாக புதிய உலகம் உருவாக்கப்படும் என்பதையும் அறிவீர்கள். அனைத்தும் புதியதாக்கப்பட வேண்டும். ஆத்மா கற்று செயலாற்றுகின்ற சமஸ்காரங்களை கொண்டிருக்கின்றார் என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். மனிதர்கள் அனைவரும் சரீர உணர்வுடையவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகும் பொழுதே அவர்களால் பரமாத்மாவை நினைவு செய்ய முடியும். அனைத்திற்கும் முதலில் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுகின்ற கேள்வியும் இருக்கின்றது. தாங்கள் உயிருள்ளவர்கள் என்று அவர்கள் அனைவரும் கூறுகின்றனர். ஒவ்வொரு ஆத்மாவும் அழிவற்றவர் என்றும் சரீரங்கள் அழியக்கூடியவை என்றும் ஓர் ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி இன்னொன்றை எடுக்கின்றார் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் இதனை கூறுகின்றார்கள். ஆனால் அதன்படி அவர்கள் வாழ்வதில்லை. ஆத்மாக்கள் அசரீரி உலகிலிருந்தே வருகின்றார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர்கள் தங்களுக்குள் அழியாத பாகங்களை கொண்டிருக்கின்றார்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்கின்றனர். நாடகம் மீண்டும் மீண்டும் அதே போன்று நிகழ்கின்றது. பின்னர் கிறிஸ்து போன்ற அனைவரும் வர வேண்டும். ஒவ்வொருவரும் தனது சொந்த சமயத்தை ஸ்தாபிப்பதற்காக தனக்குரிய நேரத்தில் வருகின்றார்கள். இப்பொழுது இது சங்கம யுகத்து பிராமணர்களின் தர்மமாகும்.
அப்பிராமணர்கள் பூஜிப்பவர்கள். ஆனால் நீங்களோ பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் பூஜிக்க மாட்டீர்கள். மக்கள் வழிபாடு போன்றவற்றை செய்கின்றார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இது அத்தகைய மகத்தான கல்வியாகும். நீங்கள் அதிகளவு கிரகிக்க வேண்டும். அனைத்தையும் ஆழமாக கிரகிப்பதும் வரிசைக்கிரமமானதே. பாபாவே படைப்பவர் என்பதையும் இது அவரது படைப்பு என்பதையும் நீங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்கின்றீர்கள். அச்சா, குறைந்தபட்சம் அவரே தந்தை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பக்தர்கள் அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றார்கள். பக்தர்களும் அத்துடன் குழந்தைகளும் இருக்கின்றனர். பக்தர்கள் பாபா என கூவி அழைக்கின்றனர். பக்தர்கள் கடவுளாக இருந்தால் அவர்கள் பாபா என கூறும் பொழுது யாரை கூவி அழைக்கின்றனர்? அவர்கள் இந்தளவிற்கேனும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தங்களை கடவுளாக கருதுகின்றார்கள். பாபா கூறுகின்றார், நாடகத்திற்கேற்ப பாரதத்தின் நிலைமை அவ்வாறு ஆகும் பொழுதே, பாரதம் தனது இறுதி கட்டத்தில் உள்ள பொழுதே தந்தை வருகின்றார். பாரதம் பழையதாகும் பொழுதே அது மீண்டும் புதுப்பிக்கப்பட முடியும். அது புதிய பாரதமாக இருந்த பொழுது வேறு எச்சமயங்களும் இருக்கவில்லை. அது ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது பழைய பாரதமானது நரகம் என அழைக்கப்படுகின்றது. அங்கே நாங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தோம். ஆனால் இங்கோ பூஜிப்பவர்களாக இருக்கின்றோம். பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களுக்கும் பூஜிப்பவர்களுக்கும் இடையிலான வேறுபாடு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஆத்மாவாகிய நான் பூஜிக்க தகுதி வாய்ந்தவராக இருந்தேன். இந்த ஆத்மாவான நான் பூஜிப்பவராக இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் ஒரு ஞானி ஆத்மா. ஆத்மாவாகிய நான் பூஜிக்கின்ற ஆத்மா. கடவுளை பூஜிக்க தகுதி வாய்ந்தவரிலிருந்து பூஜிப்பவராகுபவர் என அழைக்க முடியாது. இது லக்ஷ்மி நாராயணனுக்கு கூறப்படும். எனவே அவர்கள் எவ்வாறு பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றார்கள், பின்னர் எவ்வாறு அவர்கள் பூஜிப்பவர்களாகின்றார்கள் என்பது உங்கள் புத்தியில் பிரவேசிக்கட்டும். நான் உங்களுக்கு முன்னைய கல்பத்திலும் இதே ஞானத்தையே கொடுத்தேன். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் அதனை கொடுக்கின்றேன். நான் சக்கரத்தில் சங்கம யுகத்திலேயே வருகின்றேன். எனது பெயர் தூய்மையாக்குபவர் என்பதாகும். முழு உலகமும் தூய்மையற்றதாக உள்ள பொழுதே நான் வருகின்றேன். பாருங்கள், இதுவே விருட்சம். பிரம்மா அதன் உச்சியில் நின்று கொண்டிருக்கின்றார். முதலில் அவர் ஆரம்பத்தில் காண்பிக்கப்படுகின்றார். இப்பொழுது அனைத்தினதும் இறுதியாகும். பிரம்மா இறுதியில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதைப் போன்றே அவர்களும் இறுதியிலேயே வருவார்கள். உதாரணமாக கிறிஸ்துவும் இறுதியிலேயே வருவார். எவ்வாறாயினும் நாங்கள் அவரது படத்தை இறுதியாக, அதாவது கிளையின் முடிவில் காண்பிக்க முடியாது. அதனை பற்றி நாங்கள் விளங்கப்படுத்தலாம். தேவ தர்மத்தை ஸ்தாபிப்பவராகிய இந்த பிரஜாபிதா பிரம்மாவும் விருட்சத்தின் உச்சியில் நிற்பதைப் போன்றே கிறிஸ்துவும் கிறிஸ்துவ சமயத்தின் மக்களின் தந்தையாகிய பிரஜாபிதா ஆவார். இவர் பிரஜாபிதா என்பதைப் போன்றே பிரஜாபிதா கிறிஸ்துவும் பிரஜாபிதா புத்தரும் உள்ளனர். அவர்கள் அனைவரும் சமயங்களை ஸ்தாபிப்பவர்கள். சந்நியாசிகளின் சங்கராச்சாரியாரும் கூட தந்தை என்று அழைக்கப்படுவார். அவர்களை குருமார்கள் என்றே அவர்கள் அழைக்கின்றனர். அவர்கள் தங்களது குரு சங்கராச்சாரியார் என்றே கூறுவார்கள். எனவே கிளையின் முற்பகுதியில் நிற்பவர் மறுபிறவிகள் எடுத்து இறுதி பகுதியில் வருவார். இப்பொழுது அனைவரும் தங்கள் தமோபிரதான் ஸ்திதியில் உள்ளனர். அவர்களும் வந்து புரிந்து கொள்வார்கள்.
அவர்கள் இறுதியில் தந்தையை வணக்கம் செலுத்துவதற்காக நிச்சயமாக வருவார்கள். அவர்களுக்கும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுமாறு கூறப்படும். எல்லையற்ற தந்தை அனைவருக்கும் கூறுகின்றார், உங்கள் சரீரங்களையும் சரீர உறவு முறைகள் அனைத்தையும் துறந்துவிடுங்கள். இந்த ஞானம் அனைத்து சமயத்தவர்களுக்கும் உரியது. அனைவரும் தங்கள் சரீரங்களை துறந்து தங்களை சரீரமற்றவர்களாக கருதி தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்தளவுக்கு அதிகமாக நீங்கள் நினைவில் நிலைத்திருந்து ஞானத்தை கிரகிக்கின்றீர்களோ அதற்கேற்ப உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். முன்னைய கல்பத்தில் அவர்கள் எந்தளவு ஞானத்தை எடுத்துக் கொண்டார்களோ நிச்சயமாக வந்து மீண்டும் அதனை பெற்றுக்கொள்வார்கள். நாங்கள் உலகை படைப்பவராகிய தந்தையின் குழந்தைகளாக இருப்பதில் குழந்தைகளாகிய நீங்கள் மகத்தான பெருமையை கொண்டிருக்க வேண்டும். தந்தை எங்களை உலக அதிபதிகள் ஆக்குவதுடன் ராஜயோகத்தையும் எங்களுக்கு கற்பிக்கின்றார். இது அத்தகையதோர் இலகுவான விஷயம். எவ்வாறாயினும் முன்னேறி செல்கையில் சிறிய விஷயங்களில் சந்தேகங்கள் எழுகின்றன. இவை மாயையின் புயல்கள் அல்லது பரீட்சை தாள்கள் என அழைக்கப்படுகின்றன. எனினும் நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ வேண்டும் என தந்தை கூறுகின்றார். நான் அனைவரையும் அவர்களது குடும்பங்களை விட்டு விலகுமாறு கூறினால் அனைவரும் இங்கு வந்து அமர்ந்து விடுவார்கள். நீங்கள் சகல தொடர்புகளையும் கடந்து செல்ல வேண்டும். பின்னர் நேரம் வரும்பொழுது நீங்கள் சேவையில் உங்களை ஈடுபடுத்துவீர்கள். தங்கள் தொழில் போன்றவற்றிலிருந்து விடுபட்டவர்கள் சேவை செய்வதில் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். பின்னர் சிலர் குழப்பமடைகின்றார்கள். ஏனையோரோ ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில் நன்மை இருப்பதை புரிந்து கொள்கின்றார்கள். நீங்கள் நிச்சயமாக ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு வழிகாட்டல்கள் கொடுக்கப்படும் பொழுது நீங்கள் சாக்குப் போக்குகள் கூறக்கூடாது. தந்தை அனைத்திலும் உபகாரியாகவே இருக்கின்றார். மாயை மிகவும் விஷமத்தனமானவள். இவ்வாறு வாழ்வதை விட ஏதாவது தொழில் செய்வதோ அல்லது திருமணம் செய்வதோ சிறந்ததென பலர் நினைக்கின்றனர். அவர்களது புத்தி தொடர்ந்தும் சுழல்கின்றது. பின்னர் அவர்கள் கற்பதை நிறுத்திவிடுகிறார்கள். சிலர் தாங்கள் நிச்சயமாக ஸ்ரீமத்தை பின்பற்றுவார்கள் என தந்தைக்கு உத்தரவாதம் அளிக்கின்றனர். அவை அசுர கட்டளைகளும் இவை இறை வழிகாட்டல்களும் ஆகும். அசுர கட்டளைகள் பின்பற்றப்படும் பொழுது மிகவும் தீவிரமான தண்டனை அனுபவம் செய்யப்படுகின்றது. மக்கள் மேலும் பாவங்கள் செய்யாதவாறு அவர்களை பயமுறுத்துவதற்காக கருட புராணத்தில் பயங்கரமான கதைகளை அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் இன்னமும் மக்கள் தங்களை சீர்திருத்துவதில்லை. தந்தை இவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். எந்த மனிதருமே ஞானக்கடலாக இருக்க முடியாது. ஞானக்கடலும் ஞானம் நிறைந்தவருமாகிய தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். புரிந்து கொண்டவர்கள் பின்னர் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் கூறுகின்றனர், இது மிகவும் சிறந்தது, நாங்கள் மீண்டும் வருவோம். எவ்வாறாயினும் அவ்வளவுதான். அவர்கள் கண்காட்சிகளை பார்த்துவிட்டு சென்றவுடனேயே அனைத்தும் முடிவடைந்து விடுகின்றது. ஆம், இருவர் அல்லது மூவர் அதிலிருந்து வெளிப்பட்டாலும் அதுவும் நல்லதே. பல பிரஜைகள் தொடர்ந்தும் உருவாக்கப்பட வேண்டும். ஆஸ்தியை கோருவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் மிக அரிதாகவே தோன்றுகின்றார்கள். ஓர் அரசனும் அரசியும் 1 அல்லது 2 குழந்தைகளையே கொண்டிருப்பார்கள். அவர்கள் ராஜ குடும்பத்தவர்கள் என்று கூறப்படுவார்கள். பிரஜைகளோ பலர் இருக்கின்றனர். பிரஜைகள் மிக விரைவாக உருவாக்கப்படுகின்றனர்.
ஆனால் அரசர்கள் எவருமே உருவாக்கப்படுவதில்லை. திரேதாயுக இறுதி வரைக்கும் 16,108 பேர் அரசர் அரசிகளாக இருப்பார்கள். ஆனால் பிரஜைகளோ மில்லியன் கணக்கில் இருப்பார்கள். இதனை புரிந்து கொள்வதற்கு மிகவும் பரந்த எல்லையற்ற புத்தி தேவைப்படுகின்றது. நாங்கள் அப்பாலுள்ள தந்தையிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். தந்தையின் கட்டளைகள் என்னையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். மன்மனா பவ், மத்யாஜி பவ். ஸ்வர்க்கம் என்பது விஷ்ணுதாமம். ஆனால் இதுவோ ராவணனின் பூமியாகும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அமைதி தாமம், சந்தோஷ தாமம், துன்ப பூமி என்பன இருக்கின்றன. தந்தையை நினைவு செய்வதனால் உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களது இலக்கிற்கு உங்களை இட்டு செல்கின்றன. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்கின்றனர் என்பதற்காக அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமத்தை அடைவார்கள் என்றில்லை. இல்லை, ஒருவேளை அவர்கள் காண்கின்ற டிரான்ஸில் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமத்திற்கு சென்று நடனமாடிவிட்டு திரும்பி வரலாம். அது தீவிர பக்தியின் செல்வாக்காகும். அதன் மூலம் அவர்கள் ஒரு காட்சியை பெறக்கூடியதாக இருப்பதால் அவர்களது ஆசைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றன. எவ்வாறாயினும் சத்திய யுகமென்றால் சத்திய யுகம்தான். அங்கே செல்ல வேண்டுமாயின் நீங்கள் தீவிரமாக கற்க வேண்டும். அதற்காக நீங்கள் தீவிர பக்தி செய்ய வேண்டியதில்லை. தொடர்ந்தும் கற்றுக்கொண்டிருங்கள். நீங்கள் நிச்சயமாக முரளிகளை கற்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக ஒரு நிலையத்திற்கு செல்ல வேண்டும். இல்லையெனில் முரளி ஒன்றை பெற்று நிச்சயமாக வீட்டில் கற்றுக்கொள்ளுங்கள். சிலருக்கு நிலையத்திற்கு செல்லுமாறு கூறப்படுகின்றது. அது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான சூழ்நிலை இருக்க மாட்டாது. நீங்கள் உண்கின்ற எந்த உணவாயினும் அதற்கு திருஷ்டி கொடுத்துவிட்டு உண்ணுங்கள், அவ்வளவுதான் என பாபா கூறுவதில்லை. இல்லை, பாபா கூறுகின்றார், தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் உங்களால் வேறு எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது உங்களது உணவிற்கு திருஷ்டி கொடுத்துவிட்டு பின்னர் அதனை உண்ணுங்கள். பாபா அனைவருக்கும் இவ்வாறு கூறமாட்டார். உதாரணமாக பாபா சிலருக்கு கூறுவார், நீங்கள் திரைப்படங்கள் பார்க்க செல்லலாம். எவ்வாறாயினும் இது அனைவருக்கும் பொருந்துவதில்லை. நீங்கள் எவருடனாவது சேர்ந்து செல்ல வேண்டி இருக்கலாம். எனவே நீங்கள் அவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். அது எல்லைக்குட்பட்ட நாடகம், இதுவோ எல்லையற்ற நாடகம். எனவே நீங்கள் சேவை செய்ய வேண்டும். நீங்கள் அங்கு திரைப்படம் பார்ப்பதற்காகவே செல்வதாக இருக்கக்கூடாது. நீங்கள் இடுகாடுகளுக்கும் மயானம் சென்று அங்கும் சேவை செய்ய வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தை உங்களுக்கு கூறுகின்ற அனைத்திலும் நன்மை உள்ளதாக கருதி தொடர்ந்தும் உங்கள் புத்தியில் உறுதியான நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். சந்தேகம் ஏற்படுவதற்கு ஒரு பொழுதும் அனுமதிக்காதீர்கள். ஸ்ரீமத்தை மிக சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 2. ஆத்ம உணர்வில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். நாடகத்தில் ஒவ்வொரு நடிகரும் அனாதியான பாகத்தை கொண்டிருக்கின்றார். எனவே ஒவ்வொருவரையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக பார்ப்பதை பயிற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சதா பாதுகாப்பு கோட்டிற்குள் நிலைத்திருந்து
உங்கள் மீது கடவுளின் பாதுகாப்புக் கொடையை அனுபவம் செய்வதால் மாயையை வென்றவர் ஆகுவீர்களாக. தந்தையும் நீங்களும் என்பதே பாதுகாப்பான கோடாகும். இந்த பாதுகாப்புக் கோடே கடவுளின் பாதுகாப்புக் குடை ஆகும். இந்த குடையின் கீழ் இருப்பவர்களிடம் வருவதற்கான தைரியத்தை மாயை கொண்டிருக்க மாட்டாள். நீங்கள் அப்பொழுது எது முயற்சி, எது எதிர்ப்பு, எது தடை என்பதைப் பற்றி அறியாதவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் சதா பாதுகாப்பாக இருந்து தந்தையின் இதயத்தில் அமிழ்ந்திருப்பீர்கள். இதுவே முயற்சி செய்வதற்கும் ஒரு விரைவான வேகத்தில் செல்வதற்கும் மாயையை வென்றவர் ஆகுவதற்குமான அதி இலகுவான வழியாகும். ஸ்லோகம்: நீங்கள் தெய்வீக குணங்கள் எனும் ஆபரணங்கள் அனைத்தினாலும் அலங்கரிக்கப்பட்டவராக இருக்கும் பொழுது உங்களால் எந்த அகங்காரத்தையும் கொண்டிருக்க முடியாது. ஓம் சாந்தி.